அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். யார்கிட்டேருந்து ஒதுங்கி இருக்கணும், யார்கிட்டேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸு. என்னென்னா, நம்மளோட சக்ஸஸை பிடிக்காதவங்க, பொய் பேசுகிறவங்க, அவதூறு சொல்கிறவங்க, அடுத்தவங்கள பற்றி பேசுகிறவங்க, எப்பயுமே அடுத்தவங்களோட பற்றியே நினச்சிட்ருக்கவங்க, நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை யூஸ் அண்ட் த்ரோவாக பயன்படுத்துகிறவங்க, நல்லா சாப்பிட்டோன்னே கருவேப்பிலை தூக்கி ஓரமாக வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நம்மளை தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. அப்படி என்ன தேவையோ, நம்மக்கிட்ட என்னென்ன தேவையோ அப்போ மட்டும் வலிஞ்சு பேசுவாங்க, இல்லாதப்போ போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்கள, அதுக்கப்புறம் அடுத்தவங்க மேலே வைத்தறிச்சல் படுறவங்கள, அடுத்தவங்கள கேவலமாக திட்டுறவங்கள, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்கள, தொழுகாதவங்கள, நல்ல அமல்கள் செய்யாதவங்கள, இது மாதிரி இவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம தூரமாக இருந்தாலே நமக்கு வாழ்க்கை நம்ம அல்ஹம்துலில்லான்னு போயிடும். ஆண்டவன் கொடுக்குற சிரமங்கள் நமக்கு உண்டு, அது கண்டிப்பான உண்டு, அதை நம்மளால் தடுக்க முடியாது, அது ஆண்டவனுடைய ஹதர். ஆனால் இந்த மாதிரி சில்லறத்தனமான ஆளுங்கள் எல்லாம் நம்ம ஒதுக்குறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிது. நம்ம வாழ்க்கை ஈஸியாக போயிடும். நிறைய இல்லாட்டி பிரச்சனை, நம்மளுக்கு கால் கீழே இருந்துக்கிட்டே நம்மளை குழி தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள வெறுத்து ஒதுக்கிற வேண்டியது தான். என்ன மாதிரியான உறவானாலும் பரவாயில்ல, அது என்ன மாதிரி உறவான அக்காவோ தங்கச்சி தம்பியோ இல்லை நெருக்கமான உறவோ இல்லை நமக்கே ஒரு ஷைத்தானிய குழந்தை பிறந்துருச்சுன்னா கூட நம்ம ஒதுக்குறதுல நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது. அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான், நம்ம தூக்கி எறிஞ்சிடணும். ஒரு நல்ல குணமே இல்லாத, ஒரு நல்ல அமல்கள் செய்யாத ஒரு நம்மளோட குழந்தை கூட இருந்தால் கூட இருந்து என்ன பிரயோஜனம்? இருந்து அர்த்தமே இல்லையே. நம்மளே பிடிக்கல, நம்மளே இல்லை, நம்ம கூடயே இருந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நமக்கு இது பண்ணிகிட்டு இருந்தா ஒதுக்கி தள்ளிடுறது பிரச்சனை இல்லை, ஒதுக்கி தள்ளிடணும். நம்மக்கிட்டே வந்துட்டு நம்ம வாழ்கிறத பிடிக்கலன்னா, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இல்லைன்னா, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னா விட்டுட்டு போக வேண்டியதுதான். நமக்கு அல்லாவோட ஹதர்னு ஏற்றுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்காக பொறாமப்பட்டுக்கிட்டு பார்க்குறப்பெல்லாம் மேலே உளுந்து பொறாண்டிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால் உஷாராக இருங்க மக்களே, தெளிவாக இருங்க. இப்போ எல்லாருமே நல்ல அவேர்னஸோடு இருக்கீங்க, இப்போ நல்ல அவேர்னஸோடு இருங்க. அல்ஹம்துலில்லாஹ்.